அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களே, இன்றைய தினத்திலே தீவிரவாதம் வெளிச்சத்திற்கு வரும் உண்மைகள் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிர மாநிலத்திலே மாலேகான் என்ற ஊரிலே, நாசிக் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாலேகான் என்ற ஊரிலே ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. அந்த குண்டுவெடிப்பை யாரோ ஒரு சில முஸ்லீம் இளைஞர்கள் தான் செய்தார்கள் என்று கோப்புகளை ஃபைல் எல்லாம் மூட போற நேரத்தில் அங்கே இருந்து கைப்பற்றப்பட்ட சில பொருள்கள்ல அங்கே கைப்பற்றப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஒண்ணு, அந்த மோட்டார் சைக்கிளுடைய நம்பர் பிளேட்டை சோதிக்கும் போது மகாராஷ்டிராவில் குண்டு வெடிச்சிருக்கு. மத்திய பிரதேச மாகாணத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மாநிலத்தில் யார் ஓனர் பார்த்தா குஜராத்தில் இருக்கிறவங்க. இது என்ன ஒரு தொடர்பாக தெரிகின்றது என்று அதை ஆய்வு செய்த காவல்துறை மறைக்கவே முடியாம, இப்ப இதுதான் உண்மை. ஏன்னா 40-50 வருஷமா மறைச்சிக்கிட்டு வந்தா இப்ப மறைக்க முடியல. அந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையை வெளியே கொண்டு வர்றான். உண்மை வெளியே வந்து ஒரு 40-50 ஆண்டு கால வரலாற்றை திரும்பி பார்க்க வச்சிருக்கிறது. வந்தா ஒண்ணுன்னா வரணுமே. கண்ணனூர்ல, கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய கண்ணனூர்ல பாசக அலுவலகத்தில் 106 வெடிகுண்டுகள், கைவீசி குண்டு, சின்ன குண்டு, இப்படி குண்டுகளா பொட்டி நிறைய இருந்து கைப்படுத்திருக்கான். புடிச்ச உடனே இப்ப என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு இங்க ஆள்ற அரசாங்கம் எதிரியில அவன் உள்ள வச்சுட்டு எங்க மேல பழிய போட்டான் இப்படி இப்ப நாடகம் மாறுறான். இப்படி ஏற்கனவே இருந்து வெடிச்சது புதுசா வெடிச்சுக்கிட்டு இருந்து ஒண்ணு ஒன்னா வெளியே வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து நாம பாக்குறோம். இப்ப இது நம்ம எல்லாருக்கும் வெளிப்படையா தெரியுது, இப்படி வெளியே வந்துகிட்டு இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப சமீபத்தில் நடந்த உரைகள், சமீபத்தில் இது சம்பந்தமாக ஆற்றப்பட்ட உரைகளின் மூலமாக இப்படி இவங்க வந்து தொடர்ந்து செஞ்சு வர்றாங்க. எத்தனை இடத்துல எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, இவையெல்லாம் அந்த கோணத்திலே விசாரிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் போராட்டம் கூட செய்து வருகிறோம். ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் இப்படி ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்கும் போதும் அந்த சம்பவ அடிப்படையில் எதிர்த்து விட்டு அதோட ஒஞ்சிடறோம். இது நம்மளுடைய வழக்கமான செயல். இது ஒரு உணர்ச்சி பூர்வப்பட்ட சமுதாயம் வந்து எப்பவுமே செய்யக்கூடிய ஒரு காரியம். யாரெல்லாம் உணர்ச்சிக்கு அடிமையா இருக்கிறாங்களோ அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த சம்பவங்கள் நடக்கும் போது மட்டும் அதற்கான ரியாக்ஷன் காட்டுவாங்க. அந்த சம்பவம் முடிச்சுட்டு அதோட அமைதியாயிருவாங்க. இந்த அடிப்படையில முஸ்லீம்களும் உலகம் பூரா இருக்கிறத வந்துட்டு நம்மளால இப்ப பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் இந்திய முஸ்லீம்கள் நாமும் ஒரு விதிவிலக்கு இல்லை. எந்த அளவுக்கு என்று கேட்டால், எந்த கும்பல் வந்து இந்த மாதிரியான காரியங்களை இந்தியாவிலே கடந்த 40-50 ஆண்டுகளாக செய்து வருகின்றதோ அவர்களுக்கு எதிராக அறிவு சார்ந்த ரீதியில மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த அடிப்படையில சாதாரணமாக கம்யூனிஸ்ட சிந்தனை கொண்டவர்கள் செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம ஏதாவது செஞ்சிருக்கிறோமா? அறிவு சார்ந்த விழிப்புணர்வு மக்களிடம் அது ஏற்பட்டால் தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். அவங்கள பத்திய வரலாறு அவங்க எந்த அளவுக்கெல்லாம் இந்த அளவுக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதா நோக்கமே. இன்றைய சூழ்நிலை அளவிற்கு அவர்கள் ஒரே ராத்திரில வந்திருக்காங்களா, என்னவெல்லாம் செஞ்சா, இவருடைய கொள்கை என்ன, இவர்களுடைய பின்னணி என்ன, ஏன் செய்கிறார்கள், யாரெல்லாம் துணையாக இருக்கிறாங்க, யாரெல்லாம் நாம் நம்முடைய நண்பர்கள் என்று கருதுகிறோம், அவர்கள் நமக்கு உண்மையிலே நண்பர்களா, அவங்களுக்கு இவங்களுக்கு உள்ள தொடர்பு என்ன போன்ற விஷயங்கள் எல்லாம் வரலாற்றிலே மலர்ச்சிலாம் வைக்கப்படல. நான் முன்னர் சொன்ன சிந்தனையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த அவங்களுடைய பிரச்சார குழுவினர் இப்ப தமிழகத்தில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் மாக்கா ஈகா என்ற பெயரில் பிரச்சாரம் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. பாடல் வரியில அவங்க இஸ்லாம் தடுத்திருக்கக்கூடிய பல முறைகளை கையாளுகிறார்கள். கருத்தை சொல்றாங்க மக்கள்கிட்ட. தெருக்கூத்து என்ற அடிப்படையில, தெரு நாடகங்கள் என்ற அடிப்படையில, பாடல்கள் என்ற அடிப்படையில, கேசட் வெளியீடுங்கிறதுல, குறுந்தகடுகள் வெளியிடுறதுல, இப்படி கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதன் மூலமாக என்றெல்லாம் அவர்களுக்கு முழு நேர வேலையே இந்த கும்பலை பற்றி மக்களிடம் தெளிவுபடுத்த வேண்டும். இதுல முஸ்லீம்கள்ட்ட இவங்களை பற்றிய ஒரு விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் முஸ்லீம்களாகிய நாம் செய்திருக்கக்கூடிய பணிகள் என்ன என்று யோசித்து பார்த்தோம்னா, அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வேலைகளை செய்யல. அவர்கள் செய்கின்ற வேலைக்கு கூட சரியான மாற்று வேலையை நன்மையின் அடிப்படையில் செய்யப்படுகிறது கூட 80களுக்கு பிறகு ஏதோ ஒரு அளவுக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அவன் என்ன வேலை செய்யறானோ அந்த வேலைக்கு நன்மை அடிப்படையில் அவன் பூரா தீமையா சிந்திச்சு தீமையான காரியங்கள் மூலம், தீமையான வழிவகைகள் மூலம் தீமைகளையே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரியத்தை செஞ்சுட்டு வர்றாங்க. இத வந்து நன்மைகளின் மூலமாக அல்லாஹ் நமக்கு அந்த அடிப்படையை தான் கற்றுத்தர்றான். வலா தஸ்தவில் ஹஸனத்து வல செய்யாத், நன்மையும் தீமையும் ஒருபோதும் சமமாக மாட்டார்.
அதனால நீர் தீமையை நன்மையை கொண்டே தடுத்துக் கொள்கிறார் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுவது போல அந்த காரியத்தையும் கூட இந்த ஏகத்துவ பிரச்சாரத்திற்கு பின்னால் ஏதோ ஓரளவு இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக இன்னும் முஸ்லீம் அல்லாத மக்களை சந்திப்பதன் மூலமாக அவங்கள்ட்ட முஸ்லீம்களை பற்றிய நல்லெண்ணத்தை ஏற்படுத்தும் விதமாக தான் செய்து வருகின்றோமே ஒழிய இந்த பேரை கெடுக்கிறவன் யாரு எதற்காக கெடுக்கின்றான் என்ற அடிப்படையிலான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு நாம் முயலல. அதற்காக ஒரு பணியும் நாம் செய்யவும் இல்லை. அந்த அடிப்படையில யோசனை செய்து பார்த்தோம் என்றால் யார் இவர்கள், இவர்களுக்கு என்ன வேணும், எதை நோக்கி இவர்களுடைய பணிகள் எல்லாம் இருக்கிறது, என்ன செய்யறாங்க, இந்த கும்பலுடைய வேலை என்ன என்பதனை பார்ப்பதற்கு அவங்கள ஒரு ஆளை என்ன சொல்றான்னு பார்ப்போம். இந்த கும்பல்ல ஒரு ஆளா இருக்கிறவரே, அதாவது ஜெயலலிதா ஆட்சியில் இருந்த போது மதமாற்ற தடை சட்டம் ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது, எல்லாருக்கும் தெரியும். இந்த மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்த உடனே அந்த நேரத்தில் நாங்கள்லாம் பௌத்தரிவாதிகள் அழிவாரிகள் அப்படின்னு சொல்றவங்கலாம் ரொம்ப திறமையா பேசினான். இந்த கி வீரமணிங்கிற ஆள் என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா, நாங்க மதத்தையே ஏத்துக்கிறல, அதுக்கு சட்டம் தடை இருந்தா என்ன, சேரலாம் இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி இது ஆதரிக்கிறியா எதிர்க்கிறியான்னு பேச்சு கேட்டா ரொம்ப அறிவாளித்தனமா அப்படி பேசுறாரு. இந்த மாதிரி இவருக்கு சிஷியர்களாக சில பேர் இருந்தாங்க. அவங்க பின்னாடி எப்படி மாறி போனாங்கண்டா, இதை ஆதரித்து காஞ்சி சங்கராச்சாரியார் சென்னை கடற்கரையில் ஒரு கூட்டம் கூட்டுறாரு, பொதுக்கூட்டம் ஆதரவாக, மதமாற்ற தடை சட்டத்துக்கு ஆதரவாக ஒரு பொதுக்கூட்டத்தை சென்னை கடற்கரையில் கூட்டுறாரு. இந்த நேரத்தில் இதுல கலந்து கொண்ட ஆட்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அப்ப அந்த நேரத்தில் இந்தியன் வங்கிக்கு எவ்வளவோ பேர் தலைவராக இருந்துட்டு போயிருக்கான். ஆனா அந்த கோபாலகிருஷ்ணன் ஒரு ஆள் தலைவராக இருக்கல, எல்லா பேப்பர்ல போனோம் கோபாலகிருஷ்ணன் தலைவராக இருக்காரு, கோபாலகிருஷ்ணன் தலைவராக இருக்காரு. ஏன் போட்டான் தெரியுமா? இந்த ஆளு இந்த குண்டு வைக்கிற கூட்டத்தில் உள்ள ஒருத்தன், அதனால போட்டான். அப்ப அந்த நேரத்தில் நீதியரசர் பி வேணுகோபாலுங்கிற இன்னொரு ஆளும் கலந்துகிட்டாரு. அதுல அவர் முன்னாள் நீதிபதியா இருந்தவர். இந்த நீதிபதி இதுல கலந்துகிட்டாரு. கலந்து கொண்டு மதமாற்ற தடை சட்டத்தை ஆதரித்து பேசுற அளவுக்கு இடையில இவ்வளவு பண்ணிருக்காங்க. இவ்வளவு இடையில பண்ணல, அவர் நீதிபதியா இருக்கிற அப்படித்தான் இருந்திருக்காரு. இருந்தும் கூட ஒரு சில உண்மைகளை மறைக்க முடியல. 1981 வருஷத்துல இந்த கூட்டம் முதல்ல தமிழகத்திலே அவர்களுடைய இந்த கலவர முறையிலே தாக்குதல் முறையிலே அரசியல் நடத்துவதை ஒத்திய பார்க்கிறான். மண்டைக்காடுங்கிற இடத்துல வச்சுதான் இந்த ஒத்தியை பார்க்கப்படுச்சு குமரி மாவட்டத்தில். அப்ப இந்த நேரத்தில் அங்கே நடந்த கலவரம் சம்பந்தமாக நீதி விசாரணை செய்வதற்கு ஒரு கமிஷன் அமைக்கிறாரு எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கையில். அந்த கமிஷனுக்கு தான் நீதிபதியாக ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருந்த பி வேணுகோபால் நியமிக்கப்படுறார். இப்படி நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பி வேணுகோபால் அரசாங்கத்திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கிறார். எப்ப மண்டைக்காடு கலவரத்திற்கான காரணம் என்ன என்று ஏறத்தாழ 2000 பக்கங்கள் கொண்ட அறிக்கைகளை சமர்ப்பிக்கிறார். முன்ன யாரெல்லாம் இருந்தாங்க, என்ன விசாரணை பண்ணாரு அப்படிங்கறத துண்டு துண்டா தனித்தனியா விசாரணைகளை சமர்ப்பிக்கிறார். இப்படி சமர்ப்பித்த அந்த விசாரணைகள்ல அவர் இந்த காரணங்களுக்கு, இந்த கலவரங்களுக்கெல்லாம், இந்த பிரச்சனைக்கெல்லாம் RSS என்ற இயக்கம் தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு ஏன் காரணம் அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறாரு. யார் நம்ம சொல்லல, அப்புறமா அவங்கள சேர்ந்த ஒரு ஆள் சொல்றாரு. அரசாங்க ரெக்கார்ட்ல இருக்கு. இப்ப இவர் சொன்ன இந்த விஷயம் நம்ம சொல்லல, அவர் சொல்றாரு. நம்மளா சொன்னோம்னா 1000 குற்றச்சாட்டு வைக்கலாம்ல, ஆதாரம் இருக்கான்னு கேப்பீல. ஒரு ஆளை நீதி விசாரணை பண்ண போட்டு ஆளு நீதி விசாரணை பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா RSS தான் காரணம்ங்கிறாரு. ஏன் காரணமா, அந்த அமைப்பு போர்க்குணமிக்க வலுச்சண்டைக்கு போகின்ற தன்மையை கொண்டிருக்கிறதுங்கிறாரு. வலு சண்டைக்கு போற தன்மை அந்த ஆட்கள்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மூணாவது சொல்றாரு, சிறுபான்மையினருக்கு எதிரான இந்துக்களின் காவலன் என தன்னைத்தானே சொல்லிக்கிறாங்க. சிறுபான்மை சமுதாயத்திற்கு எதிரான இந்துக்களின் காவலன் என இந்த கூட்டம் தன்னைத்தானே அவர்களா வழங்கிட்டாங்க, யாரும் கொடுக்கல, அவனா சொல்லிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே மாதிரி வன்முறையை தூண்டுவதற்கு இவர்கள் கையாளும் முறை அப்படின்னு போட்டு அதுல நிறைய பாயிண்ட் வச்சிருக்காங்க. அதுல முக்கியமான இப்ப நடக்கக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்கணும்னா என்னென்ன பாயிண்டோ அதை மட்டும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுல முக்கியமா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவர்களை பத்தி சொல்றாரு. கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டிற்கு விசுவாசமானவர்கள் அல்ல இப்படின்னு பிரச்சாரம் பண்றது. இவங்க எல்லாம் வெள்ளக்காரன் வந்ததுனால அவங்கள்ட்ட காசு வாங்கி திங்கிறதுக்காக அந்த அடிப்படையில் வந்துட்டு ஆளுக்க இப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்றது. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சிறுபான்மையினருடைய எண்ணிக்கை இந்த நாட்டில் பெருகிக்கிட்டே வரும்போது பெரும்பான்மையா இருக்கிற ஆட்கள்லாம் குறைஞ்சிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றது. இந்துக்கள் நம்பர் குறையுது, முஸ்லீம்கள் எண்ணிக்கையில பெருகிறான். அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவனை கொல்லணும். இன்னும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அவங்க நிறைய குழந்தை பெத்துக்கிறான், குழந்தை பெத்துக்கிட்டா நீனு பெத்துக்கவன் அப்படி சொல்றது இல்ல, அதுக்கு பயம்.
அதுக்கு என்ன செய்யணுமா, அவனை ஒரு பிள்ளைக்கு மேல பெறக்கூடாது சட்டம் போடணும். யார திறமை இருக்கிறவன் பெறாப்பா, நீனும் பெரு அப்படின்னு சொன்னா அரசாங்கத்துக்கு என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா, அவங்க நிறைய குழந்தைய பத்தி நிறைய நம்பர்ல பெருக்கிட்டு போறான். அதெல்லாம் அந்த காலம் சொன்ன காலத்துல ஒரு வேலை இருந்துச்சு, அதெல்லாம் இப்ப இல்ல. இப்ப 1, 2, 3 தான் அதிகபட்சம். அதுக்கு மேல நம்மள யோசிக்கிற ஒரு சூழ்நிலையை தான் இந்த சமுதாயத்தில் உருவாகி இருக்கிறது. நிறைய பெருகிக்கிட்டே போக எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்லி இதுக்கு துணை காரணங்களா வைக்கிறது. நிறைய குழந்தை வைக்கிறான், மார்க்கத்தை அவன் மதத்தை பிரச்சாரம் பண்ணி ஆட்களை அழைக்கிறான், மதத்தின் பால் அழைக்கிறான். நீ எல்லாரையும் அழைச்சு பிராமணனை மாத்துவேன்? கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, அவன் அழைச்சு மதத்துக்கு மாத்துறான்ல சிறுபான்மை சமுதாயம், நீ அழைச்சு எல்லாரையும் பிராமணனா மாத்துப்பா? இருக்காது. அப்ப இல்ல அப்படின்னு சொன்னா எதுக்கு எரியிற, வந்து சேர்ந்துக்க நீனு. இப்படி மாத்திரான் இப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட எடுக்கப்பட்ட காரியங்களே சொல்றாரு. இன்னொரு முக்கியமான செய்தி சொல்றாரு, நிர்வாக எந்திரங்கள்ல ஊடுருவது. ரொம்ப திறமையா செஞ்சிருக்காங்க. எந்த காலகட்டத்தில் செஞ்சிருக்காங்கன்னு பார்ப்போம். அரசு அதிகாரிகளாக எங்க எல்லாம் இருக்காங்களோ அங்க எல்லாம் இதுல வலுவா அடித்தளம் போடப்பட்ட இந்த கொள்கையுடைய ஆட்களை நிர்வாகங்கள்ல ஊடுருவ வைக்கிறது என்று இன்னொரு காரணத்தையும் சொல்றாரு. அதே மாதிரி பெரும்பான்மை சமுதாயத்து இளைஞர்களுக்கு நாட்டில் நடக்கிற ஒரு அற்பமான நிகழ்ச்சியை கூட கலவரத்திற்கான காரணமாக எப்படி உருவாக்குறதுங்கிறதுக்கே விசேஷ பயிற்சி கொடுக்குறது. பெரும்பான்மை சமுதாய மக்களுக்கு நம்ம சொல்லுங்க, ஒரு கமிஷன் போட்டு இந்த கமிஷன் விசாரிச்சு, அந்த கமிஷன் யாரு, இந்த RS சங்கு பரிவார கும்பல்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆளு உண்மையை கட்டி வைக்க முடியாம வேலை வாக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு அறிக்கையில எழுதி அரசாங்கத்தில் கொடுக்கிறார். என்னண்டு பெரும்பான்மை சமுதாயத்து இளைஞர்களை அவங்க ஏதாவது சின்ன காரியம் நடந்தால் போதும், ஒரு கடையில சாதாரணமா வந்து 50 பைசாவுக்கு ஜாமான் வாங்கிட்டு இருக்கிறதுல கடைக்காரன் முஸ்லீமா இருப்பான், வாங்குறவன் இந்துவா இருப்பான். இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு வாக்குவாதம் வரா, ஜாமான் வாங்கினா திருப்பி வச்சுக்கப்பா, இல்ல வாங்கின திருப்பி, இதை கூட மதக்காரமா மாத்திடுவான் என்ற அளவிற்கு இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறதே ஒரு தனி வகுப்பா நடத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. என்று இவர் காரணங்களை எல்லாம் பட்டியலிடுறார். இந்த காரணங்கள் இருக்கிறதுனாலதான் சண்டை வந்து அங்க வருகிறது அப்படின்னு சொல்லி நீதிபதி கொடுக்கிறாரு. கமிஷன் கொடுத்தானே, அதுல என்ன செஞ்சா, கமிஷன் போடுறதே எதுக்கு, கமிஷன் போடுறதே அந்த அங்க என்ன நடந்துச்சா அதை கொஞ்ச நாள்ல ஒன்னும் தெரியாம மக்கள்கிட்ட ஒரு செய்தியும் போகாம ஆக்குறதுக்கு தான் கமிஷன் போடுறது. கமிஷன் போட்டா கமிஷன் அப்புறம் என்ன செய்யும், அதுக்கு ஒரு கால அளவு போடுவான், 2 ஆண்டுகள் 1.5 வருஷம் போடுவான். 1.5 வருஷத்துல 2 வருஷத்துல கமிஷன் எல்லாத்தையும் இப்படி எழுதி அரசாங்கத்தில் கொண்டு போய் நல்லா பைண்டிங் போட்டு கொடுத்துட்டு இவன் காசை வாங்கிட்டு மொத்தமா இவன் போயிருவான். அவன் அதோட தூக்கி போட்டு பேசாம அவன் வேலையை பார்த்துட்டு போயிருவான். இது இந்த கமிஷன்லயும் நடந்துச்சு. ஏதாவது நடந்தா இதை மாத்துறதுக்கு ஒண்ணும் நடக்கல. அப்ப இதுதான் இந்த அமைப்பினுடைய இந்த இயக்கத்தினுடைய இந்த தன்மை. இந்த காரியங்களை எல்லாம் செய்யறான். ஏன் செய்யறான் என்று கேட்டால், இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம 1925க்கு போகணும். அப்ப இருந்து வருது. ஒரு எந்த அளவுக்கு இதுல கமிட்டடான ஆட்க, எந்த அளவுக்கு இதுல வந்து அவங்க அந்த அடிமட்டத்திலே மூளைச்சலை செய்யப்பட்ட ஆட்களை உருவாக்கி இருப்பார்கள் என்று சொன்னால், 1925 இருந்து ஏறத்தாழ 100 ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த மாதிரியான காரியங்கள் வரப்போகுது. செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. நாசகார வேலைக்கு ஒரு நூற்றாண்ட செலவு பண்ற அளவுக்கு இருக்கிறான்னு சொன்னா எந்த அளவுக்கு அடித்தளம் போட்டிருப்பாங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா, பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்றுக்கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர். இது மட்டுமல்லாது, இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிற மத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும், திருக்குரான் மொழிபெயர்ப்புகள், இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சிடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள், புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள்,
இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அஃபிடவிட், கெசட்டில் பெயர் மாற்றம், கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குரான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள், உணவு, உடை, தங்கும் இடம், மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள் இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7827242827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044225215226. 1925 வருஷத்துல இது மகாராஷ்டிராவில் இப்ப இருக்கக்கூடிய அங்கதான் தோற்றமே, எல்லாத்துக்கும் தோற்றமே அங்கதான். மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நாக்பூர் என்ற ஊர்ல சில பார்ப்பன குடும்பத்தை சார்ந்தவர்கள், சித்துபவன பார்ப்பர்னு சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் ஆங்கிலேய ஆட்சி காலத்திலும் கூட நல்ல நல்ல வேலைகள்ல நல்ல நல்ல இதுகள் இருந்தவங்க. இன்னும் குறிப்பா சொல்ல போனா காங்கிரஸ்ங்கிறத தோற்றுவிச்சது யாரு? காங்கிரஸ் இயக்கம் இப்ப இருக்க காங்கிரஸ் தோற்றுவிச்சது யாரு? வெள்ளக்காரங்க தோற்றுவிச்சது. யார வச்சு தோற்றுவிச்சாங்க? இவங்க வச்சுதான் தோற்றுவித்தாங்க. இவங்க எல்லாம் இப்ப யாரு சமுதாயத்தை கற்றுக் கொடுக்கப்பட்டு இருக்காங்க? சுதந்திர போராட்ட தியாகின்னு கற்றுக் கொடுக்கப்படுறாங்க. இவங்களையாவது இந்த RSS சங்கு பரிவார இயக்கங்களை தோற்றுவித்தவனையாவது பாராளுமன்றத்தில் சுதந்திர போராட்ட வீரர் செல வைக்க போனதுக்கு சில பேர் எதிர்ப்பு குரல் கொடுத்தான். ஆனா இது முதல்ல உண்மையில இருந்தாங்கல்ல ஆட்க, அவங்களை எல்லாம் அப்படி யாருமே எதிர்த்து குரல் கொடுக்கலங்க. யார பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் படிக்கும் போது வரலாற்று பாடத்துல இவங்க எல்லாம் சுதந்திர போராட்ட வீரர்கள் படிச்சிருக்கோம். பாலகங்காதர திலகர், சுதந்திரமே எங்களின் உயிர் மூச்சு என்று முழங்கியவர் நம்ம படிச்சு தந்தான். பாலகங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், இப்படி ஆட்கள் அப்படித்தானே படிச்சு தந்தாங்க. இவங்களை கொண்டுதான் அந்த இயக்கத்தை வெள்ளக்காரன் தொடங்குறான். துவங்கின உடனே இந்த இயக்கம் அப்படி நடந்துகிட்டு இருந்து இவங்களுடைய ஹோல்ட் இருந்துச்சு. ஏண்டா இவங்க அந்த காலத்துல இருந்தே முஸ்லீம்கள் இந்தியாவை ஆண்ட காலத்துல இருந்து இவங்களுடைய அந்த மத மேலாண்மை அவங்கதான் முக்கியமான, அவங்கதான் மற்ற இந்துக்களை எல்லாம் வழிநடத்த தகுந்த சமுதாயம் என்ற சிந்தனையை அப்படி கொண்டுகிட்டே வர்றாங்க. அப்ப இது ஆங்கிலேயர்களாலும் கூட அதை வழிமொழியை போட்டு அவங்க அதுக்கான இடங்கள்ல வைக்கப்படுறாங்க. இந்த சூழ்நிலை இப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்போது 1920களில் காந்தி இந்தியாவுக்கு வர்றார். காந்தி இந்தியாவுக்கு அவருடைய அணுகுமுறை, அவர் மக்களை சந்தித்த விதம், அவர் மக்கள்கிட்ட எடுத்து சொன்னது, சுதந்திர போராட்டத்திற்காக அவர் கொண்டு வந்த இந்த போர் இல்லாத வன்முறை இல்லாத புது புது யுக்திகள் எல்லாம் மக்களை கவர ஆரம்பிச்ச உடனே காங்கிரஸ்ல அன்னைக்கு இருந்த நிறைய பேரையும் கவர ஆரம்பிச்சு அவர் மக்கள் தலைவராக ஆயிட்டார். நல்லா கவனிக்கணும், எங்க இருந்து உருவாகுது பிரச்சனை. அவர் காந்தியை மக்கள் தலைவராக ஏத்துக்கிட்டாங்க எல்லாரும். அப்ப ஏற்கனவே இருந்தாங்களா அந்த ஆளுக்கு என்னாச்சு? ஓரம் கட்டப்பட்டாங்க. இவங்களெல்லாம் எந்த ரகம், யாருக்கு இடையில இந்த அரசியல் போட்டி போராண்மை வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அந்த காலத்துல இந்தியாவில சுதந்திர போராட்டத்திற்கு என்று முக்கிய தலைவர்கள் சொல்லப்படுறவங்க எல்லாரும் எடுங்க, எல்லாரையும் ஒரு கண் பாருங்க. எல்லாருமே பாரிஸ்டர், லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்தாளுங்க. இவங்களை ஒரு மேலை நாட்டு அறிஞரை என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா பைலாங்குவல் இன்டெலெக்சுவல் சொல்றாரு இந்த ஆட்களை. இவங்க இந்த 2 மொழி தெரிஞ்ச அறிவாளிகள், இவங்க இந்த அரசியலுக்குள்ள முழுசா இறங்கினான்னு சொல்லிட்டு. இந்த 2 மொழி தெரிஞ்ச அரசியல்வாதிகள் யார் இருந்தா? காந்தி இருந்தாரு, நேரு இருந்தாரு, ஜின்னா இருந்தாரு, அபுல் கலாம் ஆசாத் இருந்தாரு, அதுல இந்த சாவர்கர் இருந்தாரு, கோல்வாக்கர் இருந்தாரு, இந்த ஆட்கள்லாம் இருந்தாங்க எல்லாரும். அப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு முட்டின அந்த நிலையில தங்களுடைய சமுதாயத்தை இவங்களெல்லாம் பெரும்பாலான ஆள்களை பாத்தீங்கன்னா அந்த மேல் மட்டத்தில் இவங்கெல்லாம் ஆங்கிலேயர்களிடத்தில் அவங்களுடைய இதை வாங்குவதற்காக, ஆங்கிலேயர்களிடத்தில் தங்களுடைய பேரை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அவங்களெல்லாம் என்ன செஞ்சவங்க? இவங்களெல்லாம் அவங்களோட சேர்ந்து வேலை செஞ்சவங்க. அவனுடைய கல்வியவே கற்க பின்னால போராடினாங்க, வேற விஷயம். அவனுடைய கல்வியவே கற்க போனவங்க. இப்படி இந்த 2 மொழி படித்த அறிஞர்களுக்கு மத்தியிலே தான் இந்த அரசியல் அடிப்படை உருவாகியது அப்படின்னு சொல்லி ஏஜே நூரானி, கங்காதரன், இந்த மாதிரி இந்த சம்பவம், இந்த விஷயங்களை ஆய்வு செஞ்சு எழுதின ஆட்கள்.
இவங்கெல்லாம் வரலாற்று ஆய்வுகள்ல ஏராளமாக இவர்களை பற்றி எல்லாம் எழுதுறாங்க. அப்ப இந்த ரெண்டு மொழி தெரிந்த அறிவாளிகளுக்கு மத்தியிலே தான் இந்த பிரச்சனை இப்படி உருவெடுத்தது. இப்படி வந்த உடனே இந்த சித்துப்பவன குடும்பங்கள் எல்லாம் ஓரங்கட்டப்பட்ட உடனே அங்கிருந்து என்ன பிறக்கிறது என்று சொன்னால், ஆரம்ப காலத்துல இந்த சிந்தனைக்கெல்லாம் தோற்றுவாய் என்று யாரை கருதுகிறார்களோ, யாரை குருஜி என்றும் அக்ரணி என்றும் அவங்க வார்த்தையில சாதாரணமாலாம் சொல்ல மாட்டாங்க. இந்த இயக்கத்தை சார்ந்தவங்க சாவர்கர் அப்படிங்கிற ஆளை சொல்லும் போது அக்ரணி தலைவர் சமஸ்கிருத மொழியில அந்த அளவிற்கு தலைவர், எல்லாரும் தலைவர் தான் சொல்லணும், அக்ரணி சொல்ல பேரெல்லாம் சொல்றது கிடையாது. அந்த மாதிரி ஆட்களுக்கு மத்தியில் என்ன, இவரும் லண்டன்ல படிச்சுட்டு லண்டன்லயே அங்க இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, இந்தியாவுல சுதந்திரத்துக்கு போறாருன்னா பிரச்சனை இல்ல, அங்கேயே ஒரு அதிகாரியை ரயில்ல போய்கிட்டு சுட்டுக் கொண்டார் அப்படின்னு தேடப்பட்டான். தேடப்பட்ட உடனே அங்கிருந்து என்ன பிரான்சுக்கு ஓடினார் என்று இவருடைய வரலாறு நீண்டுகிட்டே போகுது. இப்ப இவங்க என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இந்த அடிப்படையில இந்த பாயிண்ட்ல 1925 வருஷத்துல இவர் முதலாக இந்து மகாசபை என்ற ஒரு அமைப்பை தோற்றுவிக்கிறார். இங்க இந்தியாவுல இந்து மகாசபைங்கிற ஒரு அமைப்பை தோற்றுவிச்சு இவங்க தனியாக இவங்களுடைய காரியங்களை எல்லாம் செஞ்சுட்டு வர்றாங்க. இவங்க காரியங்கள் இப்படி தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வரக்கூடிய இந்த நிலையில சுதந்திர போராட்டத்துக்காக என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வரலாறுகளை போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏதாவது ஒரு காரியம் செஞ்சதாக வெள்ளை அரசாங்கம் பிடித்து உள்ள ஓடும். உள்ள ஓட்ட உடனே இந்த வீரி சாவர்கர்ங்கிற ஆளு மட்டும் ஏறத்தாழ 3 தடவை வெள்ளை அரசாங்கத்திற்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு, எந்த நடவடிக்கை அரசியல் நடவடிக்கையில் இறங்க மாட்டேன் இப்படி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு தான் வெளியே வந்திருக்கிறார். யாருமே செய்யல, யாருமே செய்யாது. 3 தடவை மன்னிப்பு கடிதம் எழுதி அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டு வெளியே வந்த உடனே என்ன வேலை செய்யறது? சூழ்ச்சி வேலை. அது எப்படிப்பட்ட சூழ்ச்சி வேலை? ஆங்கிலேயனுக்கு எதிரான சூழ்ச்சி வேலை இல்ல, நாட்டில் இருந்தாங்களா ஆட்கள் இவங்களுக்கு எதிரான சூழ்ச்சி வேலை. என்ன இதனுடைய நோக்கம்? தாங்கள் பார்ப்பனர்கள் தங்களுடைய ஆதிக்கம் நிலைவிட வேண்டும்ங்கிறத தவிர வேற ஒரு நோக்கம் இல்ல. இதற்காக நிறைய விவரம் தெரியாத இந்துக்கள்ல இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடியவர்களை பயன்படுத்துவது, அவர்களை இதற்கு கருவிகளாக உபயோகிப்பது போன்ற திட்டங்களை எல்லாம் தீட்டி இப்படி வந்துகிட்டு இருக்கு. இப்ப என்ன, சுதந்திரம் அடைஞ்சிருச்சு நாடு. சுதந்திரம் அடைஞ்சவன பொறுப்பு யாருக்குங்கிற சண்டை பெருசா வரணும். அப்ப அந்த நேரத்தில் அதனுடைய போக்கை நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால், ஆட்டோமேட்டிக்காவே காங்கிரஸ் அதனுடைய இடங்களை எல்லாம், காங்கிரஸ் இப்பவும் கூட முஸ்லீம்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, காங்கிரஸ் கட்சியை நம்ம என்ன நினைக்கிறோம்டா, பாஜக சங்கு பரிவார கும்பல்ல ஒரு கட்சியா இருக்கிறதுனால இவங்கள் தான் முஸ்லீம்களுக்கு ஆதரவான ஆளு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை நிறைய காலம் நிலைவரவும் வைக்கப்பட்டது. முஸ்லீம்கள் இன்னும் நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா முதல்ல அவங்க சரியான முறையில் தங்கள் கைகளுக்குள்ளே வைத்துக் கொண்டிருந்த கட்சியை தான், காங்கிரஸ்ங்கிற அந்த கட்சியை தான் தங்களுடைய கைகளுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. எப்படி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல அவங்களால ஏழல. எப்படி இதுவரைக்கும் ஏழல அப்படின்னு கேட்டா, காந்தியினுடைய அந்த எல்லாரையும் சரி பண்ணி போகணுங்கிற அந்த சிந்தனை இருக்கிற வரைக்கும் ஏழல. அவங்க 1948 47 இறுதியில சுதந்திரம் அடைஞ்ச பிறகு பிர்லா மாளிகைங்கிற இடத்துல தான் டெல்லியில காந்தி தங்கி இருக்கிறாரு. அதன் மேல இந்த கும்பலை சார்ந்த ஒருவன் வெடிகுண்டை வீசிவிட்டு ஓடினான், போலீஸ் பிடிச்சிருக்கான்ல, பாதுகாப்பு போடணும்ல, போடல. யார் ஆள்றா? காங்கிரஸ் தான் ஆளு. பாதுகாப்பு போடல. உள்துறை அமைச்சரா யார் இருக்கிறா? வல்லபாய் பட்டேல் ஆள் இருக்கிறார் உள்துறை அமைச்சரா. இவர் ஒண்ணுமே போடல மட்டுமல்ல, காந்தியினுடைய நிலைப்பாட்டை ரொம்ப கடுமையா எதிர்க்கிறார். எப்படி எதிர்க்கிறாரு என்று சொன்னால், பிரிவினைக்கான எல்லா ஆயத்தங்களும் ஆகுது சுதந்திரத்துக்கு முன்னாலே. காங்கிரஸ்ல இவங்க எல்லாம் முக்கியமான ஆளுக்கு. இப்ப பிரிவினைக்கு எல்லாம் ஆகும்போது காந்தியும் அபுல் கலாம் ஆசாத் இந்த 2 பேரும் தான் பிரிய வேணாம்னு சொன்ன ஆளுக்கு. 2 பேர் மட்டும்தான் பிரிவு வேணாம், சேர்ந்தே இருக்கலாம் என்ற கருத்தை முன்வைத்தவர்கள். அவர் முஸ்லீம், அதனால அவரை ஒண்ணும் செய்யலாங்கிற முடிவு கொண்டாங்க. இந்த கருத்தை இவர் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால், முஸ்லீம்களை இவர் முன்னேற்றி விடுவாருங்கிற காரணத்தினாலேயே எந்த விளைவு ஏற்படுங்கிறத தெரிஞ்சு அவர் அன்றைய சூழ்நிலையில எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, தந்தையாக நாட்டுக்கு முடிவு செய்கிற அளவுக்கு அவங்க அவரை மரியாதை வச்சிருந்தாங்க நாட்டு மக்கள் எல்லாம். அந்த நிலையிலும் கூட என்ன விளைவு ஏற்படுங்கிறத தெரிஞ்சே கொண்டான். எப்படி அதுக்கப்புறமா அவங்க போட்ட வேஷமும் நடிப்புகளும் நீங்க வரலாற்றுல படிச்சு பாத்தீங்கன்னா, கோட்சே நாதுராம் கோட்சேங்கிறவனை வச்சு அவரும் வீடி சாவர்கரும் ரொம்ப தொடர்பாக ரொம்ப நெருக்கமாக இருந்த ஆட்கள் இருக்கு. ஆனா கொண்டுட்டு ஜெயில பிடிச்சு போட்டோன்னு இவனை எனக்கு தெரியாதுன்னே சொல்லிட்டாரு. இருந்தாலும் அவரையும் பிடிச்சி கைது பண்ணாங்க, விசாரணை எல்லாம் செஞ்சாங்க. அதற்கு அந்த அமைப்பு தான் பொறுப்பு என்று அரசாங்கம் நேரடியாக குற்றம் சாட்டுச்சு. அரசாங்கம் மட்டும் குற்றம் சாட்டல, காந்தியை ஜனவரி மாசம் 30ஆம் தேதி 1948 சுதந்திரம் அடைஞ்சு ஒரு 6-7 மாசத்துக்குள்ள போட்டு தள்ளிட்டாங்க.
இப்படி போட்ட உடனே என்ன நாடு ரணகலமாகி அங்கங்க பெரும் பிரச்சனைகளாகி இந்த சூழ்நிலையில் வந்து குழம்பிய சூழ்நிலையில வந்து என்ன நடக்கிறது என்று சொன்னால் ஒரு வழியாக வந்துட்டு இந்த அமைப்பு வந்துட்டு தடை செய்யப்படுகிறது. தடை செய்யணும் ஒரு காலத்துல செஞ்சான் இத அப்படிங்கறதோட நிறைய ஆட்களுக்கு தெரியல. ஒரு காலத்துல இவங்களுடைய செயல்பாடு நடவடிக்கைகளால் தடை செய்தான் அப்படிங்கிறது கூட யாருக்கும் தெரியல. அப்ப தடை செய்யப்பட்ட பிறகு ஒரு வழியா வந்து மறுபடியும் திருப்பி அந்த தடைகளை திரும்ப பெறுவதற்கான எல்லா காரியங்களும் வந்து செய்யப்படுகிறது. 1948 அதுக்கப்புறமா பிப்ரவரி மாசம் சுட்டு ஒரு மாசத்துல உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பட்டேல் வந்து நேருக்கு கடிதம் எழுதுறாரு. பிரதமருக்கு கடிதம் எழுதியில என்ன எழுதுறாரு அப்படின்னு சொன்னா, இந்து மகா சபையில இருக்கக்கூடிய ஒரு தீவிர போக்கு கொண்ட ஒரு நாசகார வேலையில ஈடுபடக்கூடிய பிரிவு தான் இந்த காரியத்தை செஞ்சிருக்குது. அந்த பிரிவு வி.டி. சாவர்கருடைய நேரடி பார்வையில் இருக்கின்ற கடிதத்தில் எழுதுறாங்க. இப்போ அரசு ஆவணத்தில் இருக்கு கடிதம். இப்பவும் அரசாங்கத்தில் ஆவணங்களாக ஏண்டா ஒரு உள்துறை அமைச்சர் பிரதமருக்கு எழுதின கடிதம் இப்பவும் அரசாங்க ஆவணமாக பாதுகாக்கப்படுது இப்படின்னு சொல்லிட்டு அவர் முதல்ல எழுதுறாரு. எழுதிட்டு 1900 இந்த காரணங்கள்லாம் தெரிஞ்ச உடனே 4/2/1948 அமைப்பை தடை செய்யறாங்க. தடை செஞ்சிட்டு அப்புறமா கொஞ்சம் ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த சுயம் சேவகர்கள்லாம் வந்து கொஞ்சம் திருந்தி காங்கிரஸ்ல வந்து சேருங்க இப்படின்னு பட்டேல் சொல்றாரு. எல்லாரும் திருந்தி எல்லாரும் காங்கிரஸ் கட்சியில வந்து சேருங்க இப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் சொன்னதோட மட்டும் நிக்கல. 7/10/1949 காங்கிரஸ் காரிய கமிட்டி கூடுது. இப்படி கூடி முடிவுகள் செய்யும் போது இதெல்லாம் வந்து இப்ப உள்ள இந்த அரசியல் இல்ல, வெள்ளக்காரன் போராடி நாட்டை திரும்ப போறதுக்காக போராடின ஆளுகள் சொல்றாங்களா காங்கிரஸ், அந்த காங்கிரஸ் அங்க நடந்த சம்பவங்கள். அப்ப இப்படி போராடி இந்த அடிப்படையில் வந்து அவங்க வந்து 7/10/1949 நேரு வெளிநாட்டுக்கு போயிடுறாரு. பிரதமர் கட்சிக்கு தலைவர் அவர் தான். வெளிநாட்டுக்கு போன உடனே காரிய கமிட்டியை யார் கூட்டுறான்னு கேட்டா பட்டேல் கூட்டுறாரு. கூட்டி என்ன செய்யறாரு அப்படி இப்பவும் அவங்களுடைய மினிட்ல இருக்கு. ஆனா சொல்ல மாட்டான், மறைக்கிறான். பாஜகவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. என்ன பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்டா, அவன் இப்படித்தான் நடக்கிறான் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியுது. அவன் வந்து இந்து தீவிரவாத அமைப்பினுடைய ஒரு அரசியல் பிரிவு என்பது நமக்கு தெரியுது. அதை தெளிவா அவன் பேசுறான். இப்போ நான் முன்னால எல்லாம் கொஞ்சம் மொழியை பேசிக்கிட்டு ஆளுக்கு இப்ப தெளிவா பேசவும் ஆரம்பிச்சுட்டான். ஆனா காங்கிரஸ் கட்சிங்கிறத பத்தி நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இப்ப நம்மளுக்கு நண்பன் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப வந்து அவர் தீர்மானம் போடுறாரு, RSS உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் காங்கிரஸ் கட்சியில் அங்க உறுப்பினராக இருக்கும் நிலையிலே சேரலாம். எப்ப 1949 இன்னும் அந்த தீர்மானம் இருக்கு, மறுப்பு தீர்மானம் போடப்படவே இல்லை. இதனாலதான் யாரெல்லாம் சேர்ந்தது, நரசிம்மராவ் சேர்ந்தது. இடிக்கணுங்கிற திட்டத்தோட அந்த கட்சியில் அப்பவே சேர்ந்திருக்கான். ஏன் சேரறதுக்கு யாரும் தடை செய்ய முடியாது, சேரலாம் என்ற உரிமை அந்த கட்சியில அவங்களுடைய காரிய கமிட்டி செயற்குழுவே இந்த காரியத்தை வந்து நிறைவேற்றி இருக்கு, அவங்க தீர்மானமாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த நிலை காந்தி கொல்லப்பட்ட உடனே இது ஏற்பட்ட அந்த குழப்பங்கள்லாம் இருந்த காரணத்தினால 1950 இருந்து 1980 ஆண்டு வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருந்தாங்க. லேசா ஒரு சட்டம் இல்லாம ஒண்ணும் இல்லாம கொஞ்சம் அமைதியான சூழ்நிலை. இந்த 60 50 60 ஒரு 30 ஆண்டு காலம் அமைதியா இருந்தது. அமைதினா என்ன, அவனுடைய இந்த வேணுகோபால் சொல்ற மாதிரி அவருடைய அறிக்கையில இந்த வெளிப்படையான தாக்குதல், வெளிப்படையான கலவரம் பண்றது, குண்டு வீசுறது இதைத்தான் செய்யலையே ஒழிய இந்த 30 வருஷ காலத்துல உண்மையிலே சொல்ல போனோம்னா நம்மளுக்கு சில பாடங்கள் கூட இதுக்குள்ள இருக்கு. 30 ஆண்டு காலத்துல பார்த்திருக்கிற பேஸ் போட்ட உள் வேலை இருக்குல்ல, இந்த வேலையை ரொம்ப வலுவா செஞ்சிருக்காங்க. என்னென்ன வேலை, எல்லா இடங்களிலும் கல்வி நிறுவனங்களை நிறுவுவது, கல்வி நிறுவனங்களின் மூலம் இந்த கொள்கையின் அடிப்படையில் உள்ளவர்களை உருவாக்குவது. எந்த அடிப்படையில், 1வது இருந்து 12ஆம் வகுப்பு வருவதற்குள் ஒரு பக்காவான சுயம் சேவகா ஒரு ஆள் உருவாகுவான். அவனை முழுவதுமாக கல்லூரி வரை கல்வி பயில வைத்து எங்காவது ஒரு அரசு வேலைக்குள்ளே பூத்துவது 30 ஆண்டு கால வேலை. இப்ப நம்ம சொல்றோமே ராணுவத்தில் இருந்து RDX கொடுத்து வழங்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவன் நேத்து போய் பேசி இன்னைக்கு கொடுக்கல, அவனை பிறந்ததுல இருந்து தத்தெடுத்து படிக்க வச்சு அவனை இதுக்கிட்டே உரு போட்டு அவனை உருவாக்கி அவனை இதே சொல்லி சொல்லி எல்லாமே செய்ய வச்சு ராணுவத்தில் நீ போய் சேர்ந்து அங்கிருந்து செய்ய வேண்டிய முக்கியமான வேலை சொல்லி அனுப்புறதுனால செய்யறான். நேத்து சந்திச்சு காசை கொடுத்து பணத்தை கொடுத்து செய்யல, நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய கூட்டத்திற்கு நம்முடைய சமுதாயத்திற்கு நன்மை செய்யறான். இப்ப இந்த காலத்துல 1964 அடுத்த ஸ்டெப்பை எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு திட்டம் போடுறான். அடுத்த ஸ்டெப் நம்ம எப்படி கொண்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பேனர்ல திருப்பி போனா காந்திய கொண்டங்கிற பேர் இன்னும் கூட இருக்கு. மக்கள்கிட்ட எடுபடாது, இந்து மக்கள்கிட்ட எடுபடாது.
அப்ப அவங்கள்ட்ட போறதுக்கு வேற ரூட் வேணும்னு சொல்லி 1964 தான் விஸ்வ ஹிந்து பரிஷத் விஹெச்பின்னு போடுறாங்க இப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்குறாங்க. இவன் தொடங்கும் போது அந்த ஏற்கனவே தொடங்கின நோக்கத்துக்கு நேர் மாறான குறிக்கோளை மக்கள்கிட்ட கொண்டு போய் வைக்கிறான். என்னென்ன காரணம்னு சொல்றான். டிஎன்டிஜே வீடியோ விஷன், டிஎன்டிஜேவின் மார்க்க விளக்க குறுந்தகடுகள் பிஜே சம்சுல்லுஹா, எம்ஐ சுலைமான், எம்எஸ் சுலைமான், அல்தாஃபி மற்றும் மார்க்க அறிஞர்களின் உரைகள் அடங்கிய சீடிகள் வெறும் ரூபாய் 20 மட்டுமே. மொத்த விற்பனையாளர்களுக்கு கழிவுகள் உண்டு. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் பிஜே, எம்ஐ சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தரு இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்டுகளை ஏகத்துவம், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இந்து சமூகத்தை ஒன்று திரட்டுதல், எல்லார்த்தையும் ஆன்மீக சம்பந்தமான மார்க்க பிரச்சாரம் பண்றது, வெளிநாடுகளில் வாழும் இந்துக்களிடத்தில், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களிடத்தில் தொடர்புகளை எல்லாருக்கும் வலுப்படுத்துறது, இந்தியாவோட தொடர்பு ஏற்படுத்துறது, மற்ற இடங்களில் வலுப்படுத்த காசு வசூல் பண்ணா தான் வேலை நடக்கும். இப்ப இது அமெரிக்காவில், யூரோப்ல எல்லாம் தெளிவா செய்யறாங்க. இந்த வேலைகளை செய்வது என்று இந்த குழுவுக்கு ஒரு தனி வேலையை போட்டு 64 தொடங்கி இந்த காலகட்டத்தில் செய்யறான். 80 இருந்து மறுபடியும் தீவிர நிலைக்கு வந்துட்டான். எப்ப 48க்கு முன்னால் இருந்த நிலைக்கு 80 மார்க்கெட்ல இறங்கிட்டான். மறுபடியும் 80க்கு அப்புறமா இதெல்லாம் இவ்வளவு கூர்மையா கவனிச்சு, இவ்வளவு கூர்மையா ஆய்வு செஞ்சு யார் எழுதியிருக்கிறா? நம்ம ஆளுக்கு ஒருத்தர் எழுதல. இவங்களை எதுக்கணுங்கிறதுக்காகவே இப்படி அறிவு ரீதியாக இந்த மாதிரி ஆராய்ச்சிகள்ல, ஆய்வுகள்ல, இது மாதிரியான தேடல்கள்ல ஈடுபடக்கூடியவங்கள பெரும்பாலும் கம்யூனிஸ்ட் சிந்தனைவாதிகளாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு நம்மளுக்குள்ள வேறுபாடு ஒரு பக்கம் தனியா இருக்கா, தனியா பேசிக்கிறோம். ஆனா இவன் இப்ப இருக்கக்கூடிய தீமை என்பதில இவங்களை பத்தி தோண்டி தோண்டி விஷயங்களை எடுக்கிறது இல்ல. இவன் என்னதுக்கு செயல்படுறான்னு பாக்குறது இல்ல. எங்கெங்க எப்படி எப்படி செயல்படு, எப்படி நம்ம எதிர்க்கிறான்னு தெரிஞ்சா தானே அதற்கு பதிலுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிறத சரியான முறையில திட்டமிட கணிக்க நமக்கு ஏழு. அவன் என்ன செய்யறான்டே தெரியல, நம்ம என்ன செய்யறது? பூரா இந்த வரலாறுகளை பூரா அத்தகையவர்கள் தான் திரட்டி இருக்கிறத பார்க்க முடியுது. 1981 வருடம் மீனாட்சிபுரம் ரஹமத் நகராக மாறியது. இந்த மாற்றத்திற்கு அப்புறமா என்னவெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அப்போதைய பிரதம மந்திரியாக இருந்த இந்திரா காந்தி, அப்ப தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த எம்ஜி ராமச்சந்திரன், இவங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, லண்டனை மையப்படுத்தி இயங்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய அமைப்பு 80 மில்லியன் தாழ்த்தப்பட்ட மக்களை இந்தியாவில முஸ்லிம்களாக மாற்றுவதற்காக பணம் கொடுத்திருக்கிறது. இப்படின்ட்டு இந்த அமைப்புக்காரன் பேசல, இவன் பேசிட்டா பரவாயில்ல. பேசுறது யாரு? நாட்டின் பிரதமர், மாநிலத்தின் முதலமைச்சர், 2 பேரும் பேசுறாங்க. இந்த சம்பவத்துக்கு பின்னால பேசின உடனே தான் இவங்க கரெக்டான இந்த பேச்சை யார் பயன்படுத்துறாங்கன்னா இவங்க பயன்படுத்துறாங்க. ஏன் என்று சொன்னால், தமிழ்நாட்டுக்கு முழுக்க முழுக்க இந்த வடநாட்டுக்குமே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குங்க. என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அவன் இந்தியை கொண்டுகிட்டு இங்க வந்தாண்டா யாரும் ஏத்துக்க மாட்டான். இந்தி மொழியோட சமஸ்கிருதத்தோட இங்க வந்தாண்டா ஒரு 2% ஆளுங்க ஏத்துக்குறாங்களோ ஒழிய மத்த 98% இந்து மக்கள் சொல்லக்கூடியவங்க ஏத்துக்கிற மாட்டாங்க. இப்ப அதனால திட்டம் போட்டு என்ன செய்யறான்னு கேட்டா, இந்து முன்னணி என்ற ஒரு அமைப்பை உருவாக்குறான் தமிழ்நாட்டில். எந்த காலத்துல 80வது ஆண்டுல தான் இந்த அமைப்பு 80களில் உருவாக்கப்படுகிறது. உருவாக்கப்பட்டு தமிழ்நாட்டில் ரத்த கலரி ஆக்குற வேலை ஒரு பக்கத்துல பல அம்சங்களையும் நடந்துகிட்டு இருக்கிறது. அதே மாதிரி இனி இந்த காலத்தில் இவங்க ஆக்டிவா கலந்து கொண்டாங்க. RSS அந்த பிரிவு ஆங்காங்கே மாநில வாரியாக கலவரம் செய்வதற்கு மத்த காரியங்களுக்கு இப்படி துணை பிரிவுகளை உருவாக்கி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்க செஞ்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் பாருங்க. இந்த காலகட்டத்தில் இந்து முன்னணி உருவாக்குனதுக்கு அப்புறமா 80களில் முதல்ல இந்த யாகம் பண்ற வேலை முதல்ல ஆரம்பிச்சான். பெரிய டிவில எல்லாம் காட்டி யாகம் பண்ணுவான். யாகம் பண்ற அந்த டிராமாவுக்கே ஆள் யாகம் பண்றது, இந்த ரத யாத்திரை போறது, இதுக்கெல்லாம் அத்வானி தான் அந்த அவருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்றே தெளிவா சொல்லிவிட்டாங்க. அது ஆதாரங்களோட வெளியிடப்பட்டிருக்கு. ஆனா அரசியல் பண்றதுக்காக இந்த சக்கரத்தை வச்சுக்கிறது, காய் கொடியை பிடிச்சிக்கிறது, ஒரு தலையில ஒரு கிரீடத்தை வச்சுக்கிறது, அது புறங்கிறதுக்கு முன்னால ஊமத்திய யாகம், யாங்கஜ்ய யாகம், வாயிலே வர யாகங்கள் ஏதாவது பண்றது, இப்படி பண்ணி நாட்டு மக்கள்கிட்ட நாடு பூரா ஊர்வலமாக போய் என்ன செய்தியை போட்டாங்க அந்த யாகங்களின் மூலமாகவும் ரத யாத்திரைகளின் மூலமாகவும் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், பின்னால ஒண்ணு என்ன செய்ய டிவியில காட்டையில ஒரு ரதம், அது மேல ஒரு முக்கியமான தலைவர்,
பின்னால உணவன் என்ன சொல்லி போனா, பாபருடைய பிள்ளைகளை பாகிஸ்தானுக்கு ஓடு, அங்க நார்த்ல பாபருடைய பிள்ளைகளை பாகிஸ்தானுக்கு ஓடு. பாபருடைய பிள்ளைகளை பாகிஸ்தானுக்கு ஓடுனா நாங்க தமிழ்நாட்டில் இருக்கவனுக்கு பாபருக்கு என்ன சம்பந்தம்? மோலாறு ஆள்ற காலத்தோட முழு தமிழ்நாடு அவனுக்கு கீழே போனதில்லை, அவனை கொடுத்துருவோம்ப்பா இப்படின்னு அங்க கத்துறான். குடுக்குற அந்த நேரம் வந்துச்சுன்னா காஷ்மீர் இந்தியாவினுடைய ஒரு பகுதி. ரெட்ட வேஸ்ட பாருங்க. இந்த நேரத்தில் இந்த எஸ்டாபிளிஷ்மெண்ட்டுக்கு மாத்தமா நடக்க முடியாது, இந்த அடிமட்டத்தில் இவங்களுடைய கொள்கைகளுக்கு மாறாக நடக்க முடியாதுங்கிற காரணத்தினால இந்த காரியங்களை எல்லாம் வைக்கிறாங்க. அதே மாதிரி இப்படி 1985 இருந்து தொடங்கி 85 அடுத்த ஒரு காரியத்தில் நல்ல ஆக்டிவா வந்தான், ஷாபானு வழக்கு. இந்த வழக்குல என்னத்தை ஓட்டினா கொஞ்ச நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொது சிவில் சட்டம் வேணும் இந்தியாவில், பொது சிவில் சட்டம் இந்தியாவில் எல்லாருக்கும் வேணும். இந்த காரியங்களை எல்லாம் தொடர்ச்சியாக செஞ்சது யாரு? இவன் தான் செஞ்சான். பொது சிவில் சட்டம் ஒரு பொருளையே கலப்பினான். அதே மாதிரி 1992 டிசம்பர் 6 நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவங்களுடைய அந்த காரியத்தை முத்தாய்ப்பாக நிறைவேற்றினார்கள். டிசம்பர் 6 பாபரி மசூதியை இடித்து அவங்களுடைய காரியம் நிறைவேற்றப்பட்டது. அது இந்துத்துவா என்று இவங்க 30களில் 25களில் உருவாக்கின இந்த சக்தி அவனுக்கான முக்கிய கொள்கையான ஒரு அப்ஜெக்டிவாக அன்னைக்கே தீர்மானிச்சதை எங்கேயாவது ஒரு பள்ளியாசல முழிச்ச மாதிரி இருக்க இடிக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய முதல் நோக்கத்தில் ஒண்ணு. அது 1992 டிசம்பர் 6 நிறைவேற்றி காட்டினான். அதே மாதிரி 1993 சென்னை RSS அலுவலகத்தில் குண்டுபிடிப்பு, அது அவன் தான் வச்சாண்டு எல்லா வகையான அந்த டைரக்ஷன்லையும் துப்புகள் துளங்கி கொண்டிருக்கிறது. 1998 எப்படி கொஞ்சம் கொஞ்சமா பாரதிய ஜனதா கட்சி மார்ச் மாசத்துல ஆட்சியை பிடித்தது. ஆட்சியை பிடிச்சவன என்ன செய்யறாங்கடா, 1998 உடனே வேலையை பாருங்க. 98 மார்ச்ல ஆட்சியை பிடிக்கிறான். 98 ஜூன்ல எல்லா முதல்ல மாநிலங்கள் இருந்து கூப்பிட்டது என்ன தெரியுமா, எல்லா மாநில கல்வி அமைச்சர்கள் மாநாடு டெல்லியில அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவங்களுடைய ஒரு சாதுவை விட்டு அவங்களுக்கு கிளாஸ் எடுக்க வச்சு, கல்வி அமைச்சர்களுக்கு வச்சு அதுல என்ன அப்படின்னா மாநில பாடத்திட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று இதுல சின்ன பிள்ளையில இருந்து ஒரு வளர்ந்த ஒருத்தன் பாடத்திட்டம் பிரச்சனை பண்றான். யாருக்கு? இந்தியாவில் உள்ள எல்லா மாநில கல்வி அமைச்சர்களுக்கும். கல்வித்துறைக்குள் எந்த அளவுக்கு கல்வித்துறையில நிறைய அவங்க ஆட்சி செய்த மாநிலங்கள்ல பூந்தே விட்டாங்க. அதே மாதிரி இந்த சோசியல் சயின்ஸ்ங்கிற பேரால இதுல வச்சிருக்கான். எதுல? சோசியல் சயின்ஸ்ங்கிற பேரால இந்த சிபிஎஸ்இ மத்திய அரசாங்கம் வச்சிருக்கிறது இல்ல, எல்லாத்திலையும் அவன் மாறுதல் பண்ணிட்டான். இங்க உள்ள படிக்கிற பிள்ளை எல்லாம் சிபிஎஸ்இ தான் படிக்குது. அந்த சோசியல் சயின்ஸ்ங்கிற அந்த வரலாறு பாடத்தை நீங்க எடுத்து பாருங்க. எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் பார்த்து நம்ம பிள்ளைகளுக்கு வரலாறுல என்ன படிக்குது பிள்ளைன்னு பாருங்க, என்ன படிக்கிறான்னு பாருங்க. தியாகி வீடி சாவர்கர் எழுதி வச்சிருக்கான். சுதந்திரத்திற்காக போராடின தியாகின்னு சொல்லிட்டு கோலை ஓடி ஓடி ஒரிஞ்ச வெள்ளக்காரனுக்கு எழுதி கொடுத்தவன் எழுதி வச்சிருக்கான். தியாகின்னு சொல்லிட்டு அவர் செஞ்ச சாகசங்கள் சொல்லிட்டு சிபிஎஸ்இ எழுதி வச்சு இங்கெல்லாம் அதான் பாடத்திட்டமாக சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இவங்களுக்கு என்ன வரலாறு பத்தி ஒன்றும் தெரியாதனால அவன் என்ன கொடுக்குறாங்க சிலபஸ், அதை படிச்சு எழுதுறதுக்காக கொடுக்குறாங்க. அப்ப இந்த மாதிரி கல்வித்துறையில அவங்களுடைய அதே மாதிரி அத்வானி சொன்னாரு அந்த வந்த உடனே, எங்களுக்கு நல்ல தருணம் வந்துருச்சு, ராம பக்தியை ராஷ்டிரிய சக்தியாக மாற்றும் தருணம். இவ்வளவு நாள் மேற்று வெளியே வந்துருச்சா என்ன? இவ்வளவு நாள் நாங்க ராம பக்தின்னு சொன்னதெல்லாம் அதெல்லாம் கதை, அதெல்லாம் ஒண்ணும் மேற்று கிடையாது. இதை அரசியலாக மாற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாவே சொன்னாங்க. அப்ப இவ்வளவு காலமா எதற்காக முயற்சி செய்திருக்கார்கள் அப்படின்னு நம்ம பாத்துக்கிறோம். இதுக்கு இடையில 1970 இருந்து ஆரம்பிச்சு ஆங்காங்கே கலவரம் பண்றான். நம்மளுக்கு 1-2 வெடி விடுதுன்னு தெரியும். இவன் பண்ணின கலவரம் மட்டும் அரசாங்கம் தோத்து வச்சிருக்கான். ஆங்காங்கே போய் தகவல் எடுக்கிறது ஹியூமன் வாட்ச் இன்டர்நேஷனல் ஒரு அமைப்பு செஞ்சு. இந்த காலகட்டத்தில் என்ன செஞ்சான்னு சொன்னா, முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை மற்றவர்களுடைய எண்ணிக்கை தனியா பதிகிறத அரசு தகவல் தொடர்பை நிப்பாட்டிக்கிருச்சு. முதல் 1970 மொத்தம் இந்தியா பூரா 521 கலவரங்கள் நடந்திருக்கிறது. இதுல முஸ்லீம்களுடைய கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 776 அப்படின்னு தனியா சொல்றான். மொத்த கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 1256 அப்படின்னு தனியா சொல்றான். 1975 205 கலவரம் நடந்திருக்கு இந்தியா பூரா. எத்தனை? நம்மளுக்கு குண்டு வெடிப்பு தான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். 205 கலவரம் நடந்திருக்கு இந்தியா பூரா. இந்த கலவரத்தில் 22 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டதா யாரு சொல்றா? அரசு தகவல் சொல்கிறது. பூகம்பத்துல சாதாரணமா இயற்கை சீற்றத்துல ஆட்கள் செத்து போனா கூட என்ன சொல்லுவான், 1,00,000 பேர் செத்தா 10,000 செத்தும் சொல்லுவான். இப்ப இன்னும் 2 சமுதாயங்களுக்கு மத்தியில மோதல் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தா உண்மை தகவலை சொல்லுவானா? 22 பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். 1980 427 கலவரம் பண்ணிருக்காங்க. 80 இதுல
முஸ்லிம்களுக்கு மட்டும் தனியா தகவல் இல்லை. ஒட்டுமொத்தத்தில் 15 தான் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 375. அதே மாதிரி 1981 319 கலவரம் நடந்திருக்கிறது. இவர்களால் மட்டும் இதெல்லாம் இந்தியா பூரா நடந்திருக்கு. வேற சமயம் இல்ல, இவங்க தூண்ட கலவரம் மட்டுமே. இது ஒரு அமைப்பு சொல்றது, ஆதாரங்கள்லாம் இருக்கு. யாராவது பார்த்துட்டு முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட இதுல இது உள்ளவங்க கூட வழக்கு போடுறதுனால போடட்டவங்க தாராளமா செய்யலாம். எந்த அளவுக்கு தெளிவா எழுதி வச்சிருக்கான். எத்தனை கலவரம் இவன் பண்ணா, இந்த கும்பல் பண்ணா. 319 கலவரம் பண்ணி இருக்கிறான். கொல்லப்பட்ட முஸ்லிம்களின் எண்ணிக்கை தகவல் இல்லை. மொத்த கொல்லப்பட்டவர்கள் 196. அதே மாதிரி 1982 474 கலவரம் பண்ணிருக்கான். ஒவ்வொரு வருஷத்திலையும் பாருங்க கலவரத்தை. இந்தியா பூரா 474 கலவரங்களை தூண்டி விட்டுருக்காங்க. இதுல கொல்லப்பட்டவர்களை பற்றி தகவல் இல்லை, முஸ்லிம்களை பற்றி தகவல் இல்ல. ஒட்டுமொத்தத்தில் கொல்லப்பட்டவர்கள் 236 பேர் போட்டிருக்கிறான். அதே மாதிரி 1983 500 கலவரங்கள் நடந்திருக்கிறது. 83 வருஷத்துல மட்டும். இதுல முஸ்லிம்கள் தனியாக தகவல் இல்லை. ஒட்டு மொத்தத்தில் 1143 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 1984 476 கலவரங்கள் நடந்திருக்கிறது. இதுல மொத்தமா கொல்லப்பட்டவங்க 445. 1985 525 கலவரம் நடந்திருக்கு. 85 525 கலவரங்கள் நடந்திருக்கிறது. இதுல ஒட்டுமொத்தத்தில் கொல்லப்பட்டவங்க 328. முஸ்லிம்களை மட்டும் தனி தகவல் இல்ல. இந்த ஹியூமன் வாட்ச் இன்டர்நேஷனல் காரன் முத கலவரத்தில் உடனுக்கு ஒண்ணு தகவல் திரட்ட ஆரம்பிச்ச உடனே முஸ்லிம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் தனி தகவலை பதிவதற்கு ஆங்காங்கே அதிகாரிகள் மறுத்து விட்டார்கள் சொல்றான். அடிக்குறிப்புல எல்லாரையும் மொத்தமா போட்டா அதுல முஸ்லீம் இல்லாம அது கலவரம் நடந்துச்சுங்க. ஒட்டுமொத்தத்தில் நாட்டில் உள்ளவங்க 300 பேர் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி போடலாம்ல. இப்படிங்கிறதுக்காக இப்படி போட்டு மறைச்சான் என்று சொல்லப்படுகிறது. அதுவும் சொல்லிட்டு இவங்களுடைய ஃபைண்டிங்ஸ் தனியா எழுதுறான் ஹியூமன் வாட்ச் இன்டர்நேஷனல். இதெல்லாம் புள்ளி விவரங்களை தந்துட்டு என்னவெல்லாம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா எழுதுறான். எல்லா கலவரங்களுக்கு பின்னாலும் ஒரே வகையான முழக்கங்களும் காரணங்களும் இருப்பதை பார்க்க முடிகிறது. எது இந்த கலவரத்தை பூரா மொத்தமா போட்டு கூட்டி பாருங்க. 70 500 200 300 500 400 இப்படிங்கிற எல்லாத்தையும் மொத்தமா போட்டு கூட்டி பாருங்க. ஏறத்தாழ 3500 4000 கலவரத்துக்கு மேல நடந்திருக்கு. இப்போல இருந்து 70 இருந்து 85 வரைக்கும். உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உருண்டிக்கிருந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதற்கு 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளில் நடுநிலைமை, விமர்சனங்களில் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல் ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமலைக்கார் ஸ்ட்ரீட் 2nd floor மண்ணடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இமெயில் unarvu@readofmail.com. 15 வருஷத்துல நடந்திருக்கு. இது எல்லாத்துக்கு பின்னாலையும் ஒரே காமன் ஃபேக்டர், மொத்தமான ஃபைண்டிங்ஸ் ஒன்னு போடுறான். என்ன ஃபைண்டிங்டா, இந்த கலவரத்துல 4 பேர் கூச்சம் போட்டிருப்பான்ல, ஈவன்ல நாங்க வெற்றி பெற்றோம் போடுறவன்ல இந்த வழக்கமான ஓடத்தை போட்டிருப்பான். பாபரின் பிள்ளைய பாகிஸ்தானுக்கு ஓடு, இது எல்லா இடத்துல முடிஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்றான். ரெண்டாவது சொல்றான், பாபர் மசூதியா மரணமா எது வேண்டும், இதான் இடிக்கிறதுக்கு முன்னேற்பாடு. 85 வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இது 92க்கு முன்னால் நடந்ததுங்க எல்லாமே 85ஓட முடிஞ்சு. பாபர் மசூதி பிரச்சனை டென்ஷனா இருக்கு, கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. யாருக்கு பிரச்சனை, முன்னால யாகம் வைக்கிறான், வேள்வி நடத்துறான், செங்க ஊர்வலம் போறான், கரசேவர்கள் ஊர்வலம் போறான். இந்த காலகட்டத்தில் என்ன பண்றான், பாபர் மசூதி கலவரம் பண்ண இடத்துல பாபர் மசூதி வேணுமா, சாவு வேணுமா, மரணம் வேணுமா, எதை என்கிறத நீங்களே தேர்வு செஞ்சிருங்க அப்படின்னு இருக்கு. முக்கியமான அம்சமா இன்னொன்னு எல்லா இடத்துலயும் இருக்குங்கிறான், முஸ்லிம்களுடைய சொத்துக்களை கண்டுபிடித்து அழிப்பு. நம்ம சொல்லல, ஒரு நடுநிலையான அமைப்பு ஆய்வு செஞ்சு சொல்றான். முக்கியமான காரணமாக என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா, முஸ்லிம்களுடைய சொத்துக்களை கண்டுபிடித்து அழிக்கிறதுங்கிறது இருக்கு. அதுக்கான தகவல்களை போட்டிருக்காங்க. இதுவரைக்கும் மாநில வாரியான தனித்தனியா எவ்வளவு சொத்துக்கள் இந்த மாதிரியான கலவரங்கள்ல அளிக்கப்பட்டிருக்கிறதுங்கிற தகவல் வெளியிட்டு இருக்கு. இந்த புள்ளி விவரங்களையா சொல்லிட்டு இருந்தோம்னா கணக்கு சொல்ற மாதிரி போர் அடிச்சு போகும். அதனால ஒட்டு மொத்தத்தில் இந்தியா பூரா ஏறத்தாழ 5000 கோடி ரூபாய்க்கான முஸ்லிம்களின் சொத்துக்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. 5000 கோடி ரூபாய்க்கான சொத்துக்களை இந்தியா பூரா அளிச்சிருக்காங்க. இந்த காரியத்தை, இந்த கலவரங்கள் முக்கியமான காரணமா என்ன இருந்திருக்கு, சொத்துக்களை அழிச்சு பொருளாதார ரீதியாக பலவீனப்படுத்துவது என்ற காரணம் இருந்திருக்கிறது. அவங்கள இன்னொன்னு சொல்றான், என்ன சொல்றான், இந்த மீடியாக்கள் இருக்குல்ல, அதுல எங்கேயாவது குண்டு வெடிச்ச உடனே மீடியாக்களை பத்தி அவன் பொதுவா சொல்றான். நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டா, எங்கேயாவது குண்டு வெடிச்ச உடனே அதுல 2 முஸ்லீமை காட்டுறான், 4 நாள்ல மறைச்சிடறான், அப்புறம் உண்மைகள் வெளியே வருது, அதை போட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு நம்ம குற்றச்சாட்டுறோம்.
ஆனா மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் பாபரி மசூதியை இடிப்பதற்கு, பாபர் பள்ளியை இடிப்பதற்கு பல ரீதியிலான வரலாற்று ரீதியிலான அறிவு சார்ந்த ரோல் விளையாண்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். என்ன இதெல்லாம் நம்மளுக்கு தெரியறதில்ல மட்டுமில்ல, ராமாயணம் போடுறான் கதை மாதிரி இருக்கு, நம்மால் உட்காந்து பார்த்தானா இல்லையா? மகாபாரதம் போடுறான் நல்ல கதை மாதிரி, இந்த காமிக்ஸ் கதை படிக்கிற மாதிரி ஜோக்கா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் உட்காந்து பார்த்தான். இது மனதை பாதித்திருக்கிறதா இல்லையா? நார்த்தில் உள்ள ஆட்கள்லாம் அது எந்த அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நார்த்தில் இருந்தா உத்தரப்பிரதேசம், பீகார், இந்த மாதிரி உள்ள பகுதிகளில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் கூட ரொம்ப ஐயாமையில் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த மகாராஷ்டிரா மாதிரி இடங்கள்ல வாழக்கூடிய முஸ்லீம்கள் கல்வி அறிவுல தான் இருக்கிறாங்க. இவன் உட்காந்து பார்த்துட்டு இன்னும் கூட என்ன சொல்லுவான், நிறைய உதாரணம்லாம் அந்த ராமாயணத்தை வச்சு தான் சொல்லுவான். வழக்கமா இந்துக்களுடைய சொல் வழக்கு சொல்லாடல்கள்லாம் எப்படி இருக்குமோ அதை வச்சு உதாரணம் சொல்ற அளவுக்கு இந்த சித்திரங்கள் அவங்களுடைய உள்ளங்கள்ல பதிஞ்சிருக்கிறத பார்க்க முடியும். அவ்வளவு வலுவாக மீடியாக்கள் மூலமாக சும்மா அந்த உணர்ச்சி பூர்வமான செய்தியை வெளியிடுறாண்டே நாம கத்துறோம். இந்த வரலாற்றை மக்களிடம் நிலைநிறுத்துவதற்காக என்னென்னவெல்லாம் இந்த பார்ப்பன மைய மீடியாக்கள் விளையாடுகிறதுங்கிறத நாமளும் பார்க்கறது இல்ல, அதை கவனிக்கிறதே இல்லை. பேசணும், எப்படி பேசணும், என்னடா 200 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்துட்டு போன திப்புனுடைய கதையை போல கற்பனைன்னு ஓட்ட 2000 வருஷம் பணிக்கிற மாதிரி உள்ள வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் ராமாயணங்கிறது கற்பனை கதைன்னு வெளிப்படையா பேசுறான். அந்த மாதிரி கால கதையை போய் நீ உண்மை கதைன்னு போறியடா என்னன்னு லேசா 2-3 பேர் கேட்டாங்க. அதை எடுத்து யாரும் தெளிவான பிரச்சார மக்கள் கற்பனை கதை அப்படின்னு பண்ணல. பேசும்போது கூட நம்ம ஆளுக்கை கற்பனை கதை எங்க பண்ண, இவ்வளவையும் பண்றவனுக்கு நாங்க முஸ்லீம் தலைவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறவன் மேடை ஏறி போய் போத்தி இவங்க எல்லாம் பெரிய தேச பக்தர்கள் பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப முஸ்லீம்களுடைய தலைவர்கள் பாதுகாவலர்கள் சொல்லிக்கிட்டு இவன் இவ்வளவையும் செய்யறவனுக்கு மேடை ஏறி அது என்ன துண்டு போத்துறது, துண்டை போத்தி சும்மா வெறும் துண்டை போத்திக்கிட்டு பொன்னாடைன்னு சொல்லிக்குவாங்க, துண்டை தூக்கி போத்தி இவ்வளவுக்கு அவனுக்கு இவ்வளவு காரியம் பண்றதை நம்ம பாக்குறோம். இந்த அளவுக்கு தான் சமுதாயத்தில் உள்ள தலைவர்கள்ங்கிறவங்க கூட ஈன செயலான செயலில் ஈடுபட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த அடிப்படையில மீடியாக்கள்ல கூட அந்த மேலோட்டமான உணர்ச்சி பூர்வமான விஷயங்கள் மட்டுமில்ல, ஆழமான மக்கள் உணர்வுகளை தூண்டக்கூடிய வரலாற்று பூர்வமான விஷயங்களை கதைப்படுத்தி காட்சிப்படுத்தி காட்சி ஊடகங்கள் மூலமாக கொண்டு சென்று ராமனை கதாநாயகனாக சித்தரிப்பதற்கு ராமாயணம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பியதான் காரணம். கட்டுரைகளாக எழுதி நாட்டில் வளமான எல்லா மக்களுக்கும் அறியப்பட்ட பத்திரிகைகள்ல கொடுத்து நல்ல கற்றவர்கள் சிந்திக்கக்கூடியவர்களை எல்லாம் லாஜிக்கலான பாயிண்ட் எடுத்து வச்சு அவன் பக்கம் இருக்கிறான். அதுக்கு என்ன செய்ய போற? இவ்வளவுக்கும் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறதா இல்லையா? இவ்வளவுக்கும் வெறுமனே இந்த கட்ட தளத்திலே உணர்ச்சி பூர்வ தளத்திலே கவுண்டர் கொடுக்கிறது மட்டும் வேலைங்கிறத விட்டு வைக்கல. 75-80 ஆண்டு கால பணியிலே அறிவு சார்ந்த எதிர்ப்புக்கு அதிகமான அவசியம் இருக்கிறதுங்கிற ஒரு சூழ்நிலை விட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த எதிர்ப்பை செய்வதற்கு இந்த சமுதாயம் எப்படி தயாராகி கொண்டிருக்கிறது? இதுதான் கேள்வி. வரலாறு தெரிஞ்சாச்சு, என்னென்ன செய்யறான்னு தெரிஞ்சாச்சு, கட்டம் கட்டமா என்னென்னலாம் செஞ்சு நிலைக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சாச்சு. இப்ப இதை எதிர்கொள்வதற்கான இந்த சமுதாயத்தினுடைய நிலை என்ன என்று சொன்னால், ஐயோ பரிதாபம் சொல்லிடுறோம், பரிதாபமான நிலைமை. ஏன் என்று சொன்னால், யார் இவைகளை எல்லாம் அறிவு சார்ந்து செய்ய வேண்டுமோ அந்த இளைஞர்கள் எல்லாம் உணர்ச்சி பூர்வமாக தயார்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கார்கள். பெரும்பாலான இளைஞர்கள் இவை காலகட்டத்தில் என்ன பார்க்கிறான், அங்க விடுச்சு இங்க விடுச்சு, அதனால நம்மளும் பதிலுக்கு செய்யணுமா இல்லையா, பாதுகாப்பு வேணுமா இல்லையா, அப்ப அதுக்கான ஏழைகளை செய்ய வேண்டுமா இல்லையா என்ற அந்த மேலோட்டமான வாதங்களிலே அவங்களுடைய வயசு, அவங்களுடைய இரத்த ஓட்டம், அவங்களுடைய உணர்ச்சிகள் இதுக்கெல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க என்று கவரப்பட்டு இளைஞர்கள் ஒரு பகுதியினர் இதுதான் சரின்னு இருக்காங்க. இன்னொரு பகுதியினர் முஸ்லீம் இளைஞர்கள் இருக்கிறாங்க, சிந்திக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள்லாம் அந்த நவீன காலத்து உலகத்து வாழ்க்கையில் அப்படி மயங்கி போயிருக்கிறாங்க. இன்னொரு பகுதியினர் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, ஏதோ ஓரளவு தங்களுடைய காரியங்களை செய்ய முற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சமுதாயத்தில் இருந்தோ ஒட்டுமொத்தத்தில் இருந்தோ ஒரு ஒத்துழைப்பும் இல்லை. ஏண்டா இவன் என்னமோ ஒரு புது வகையான வேலை எனத்தையே செய்யறாண்டு எல்லாரும் முஸ்லீம் சொல்றோம் கூட நினைச்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் கூட முஸ்லீம்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு கொள்கையுமே தனக்கே உரிய பாணியில முதல்ல ஒழுங்கா விளங்கினா தானே தான் சார்ந்த கொள்கைக்காக தொண்டாட்ட முடியும். முஸ்லீம்கள்ல 90% பேருக்கு இஸ்லாமே தெரியல. 90% அதிகமான பேருக்கு இஸ்லாமே தெரியல. இஸ்லாம் என்ற பெயரால் தங்களுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் விட்டு சென்ற காரியங்களையும் ஊர் பழக்க வழக்கங்களையும் வட்டார பழக்க வழக்கங்களையும் வைத்துக்கிட்டு இருக்காங்க. அதான் இஸ்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களிலே 80% மேலானவை யாரை எதுக்குன்னு சொல்றாங்களோ அந்த இந்து மக்களுடைய பழக்க வழக்கமாக இருக்கிறத பார்க்க முடியுது. எந்த கொள்கை எதுக்கணுங்கிறாங்களோ அவன் பழக்கமாக இருக்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப இவங்களுடைய இந்த கட்டி இருக்கக்கூடிய கட்டடம் பெருசா நிலவருமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிச்சயமா நிலவராது. ஏனென்று சொன்னால் அது
கட்டடமாக உருவெடுப்பதற்கு முன்னாலே சரிய தொடங்கிட்டதை பார்த்துட்டோம். கட்டடமாக உருவாகல, சரிய தொடங்கிருச்சு. ஏன் என்று சொன்னால் அது அஸ்துவாரத்திலிருந்து கட்டப்படல. முத மாடி கட்டி, இரண்டாவது மாடி கட்டி, கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டி அஸ்துவாரம் போட போறான். இப்படித்தான் இந்த கட்டடம் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இஸ்லாம் நமக்கு சொல்லி தரக்கூடிய விதம் என்று சொன்ன என்னவென்று சொன்னால், நீ அவன் கட்டடம் கட்டுறான், அந்த கட்டடத்தை இருக்கணுங்கிற சிந்தனையை விட நீ ஒரு கட்டடம் கட்டு. எப்படி கட்டணும் அப்படின்னு சொன்னா, வலுவான அடித்தளத்திலே கட்டப்பட வேண்டும். கட்டடம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, வலுவான அடித்தளத்திலே கட்டப்பட வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அப்ப அந்த வலுவான அடித்தளத்தில் எப்படி கட்டணும், திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியே காட்டுறான். முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மாஹு சித்தாஉ அலல் குஃபார் ருஹமாஹும் பைனஹும் தராவுன் ருக்கான் சுஜ்ஜதன் யப்தவுன ஃபல்ல மினல்லாஹி ரிضوانا சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அத்ரி சுஜூத் ذلك مثلهم من التوراة مثلهم في الإنجيل كزرع أخرج شطأه فآزره فاستغلظ واستوى على سوقه يعجب الزراع ويعيب بهم الكفار. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் அவங்களோட இருந்தாங்களா தோழர்கள், ஆரம்ப காலத்துல இந்த மார்க்கத்தை ஏத்துக்கிட்டவங்க, அவங்களையும் சொல்லி காட்டுறான். முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மாஹு சித்தாஉ அலல் குஃபார், யார்கிட்ட அவங்க மார்க்கத்தை சொல்லி நிராகரித்தார்களோ அவர்களிடம் கடின சித்தமுடையவர்கள், தங்களை போன்ற மூமின்களிடத்தில் இரக்க சிந்தை மிக்கவர்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இவங்களுக்கு தௌராத்துல ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருந்தது, அவர்களுடைய நெத்தியிலே சுஜூதின் அடையாளம் இருக்கு. இவர்களுக்கு இஞ்சியிலும் ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருந்தது. என்ன உதாரணம் அப்படின்னு சொல்றான், ஒரு விதையை நீங்கள் பூமிக்குள் போட்டீர்கள் என்று சொன்னால் அது முதலில் தான் முளைக்கும், முளைத்து தன்னுடைய அடித்தண்டின் மேல் பருத்து நிற்கும். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். இப்படி அல்லாஹ் சொல்ற உதாரணம்ங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தாப்புல என்ன சொல்றான், இதனை கொண்டு அல்லாஹ் காவிர்களை கோபம் ஊட்டுகிறான். நீ செய்யலாம் சொல்லல, எப்படி உருவானாங்க, என்ன போடப்பட்டுச்சு, எப்படி அது விளைஞ்சிருக்கு, எப்படி நிக்குது, இப்படி நின்றுட்டாலே அவன் முடிஞ்சு, அவன் கோவப்பட்டுருவான். கோவப்பட்டா என்ன செய்யறான் அவனுக்கு தெரியாது, தன்னால அழிஞ்சு போயிடுவாங்கிறான். போட்டுக்கிறோமா அதே மாதிரியான விதைய அல்லாஹ்வுடைய தூதர் அங்க போட்டாங்களே, என்ன விலை போட்டாங்க, அடிப்படையில போட்டாங்க, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர யாரும் ஏத்துக்கிறங்க வெற்றி அடையலாம்டாங்க. இங்க என்ன சொல்றான் பத்தியா, 70 ஆண்டு காலம் தயார் பண்ணிட்டான். இப்ப நம்ம என்ன செய்யணும், அவனுக்கு பதிலடி கொடுக்கணுமா இல்லையா? அதனால அவனே மாதிரி நம்ம 2 சாகா, அவன் சாகா வைக்கிறான், நீ பயிற்சியோ போய் அவன் அப்படி ஒரு ரகசிய ரூம்ல உட்காந்து பேசுறான், நீ ஒரு ரகசிய ரூம்ல உட்காந்து பேசு. அவன் 3 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கு ஓரமா இருந்து குசுகுசுன்னு பேசுறான், நீ 5 மணிக்கு பஜர் தொட்டு பள்ளியாசலுக்கு பக்கத்துல உட்காந்து குசுகுசுன்னு பேசு. அவன் சொல்றதுக்கு அப்படி கவுண்டர் கொடுக்க போறாங்க. அல்லாஹ் எப்படியா கவுண்டர் கொடுக்க சொல்றான், வைதா தஸ்தவில் ஹசனத்து வல செய்யாது, நன்மையும் தீமையும் ஒருபோதும் சமமாக மாட்டான். ஆயினால் நீர் தீமையை நன்மையை கொண்டே தடுத்துக் கொள்வீரா. அவன் தீமை பண்றான், நாட்டு மக்களை அழிக்க நினைக்கிறான், குண்டு குவிக்க நினைக்கிறான், அதன் மூலமாக அரசியல் லாபங்களை அடைய நினைக்கின்றான். அதை தடுக்கும் விதமாக மக்களை நன்மையின்பால் ஏவு, மக்களை நன்மையின்பால் அல. அல்லாஹ் சொன்ன வைதா துலக்காக இல்லல்லதீன சபரு வைதா துலக்காக இல்லாதுல் ஃபலில் அலீம். இதெல்லாம் யாருக்கு செய்ய முடியும் தெரியுமா? இந்த நன்மையை கொண்டு தீமையை தடுத்துக்கிற வேலையை யாரால செய்ய முடியும் தெரியும் சொல்றான். இது பொறுமையாளிகள், உறுதியான ஆள்கிறான், அவனை தவிர யாருக்கு முடியாது. இது செயல்கள் ரொம்ப வேகமான செயல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். எப்படி செயல்னு கேட்டா, செயல்களிலேயே ரொம்ப வேகமான செயல் இது. இந்த மாதிரியான ஒரு வேகமான செயலை இல்ல. அவன் கெட்ட காரியங்களின் அடிப்படையில, கேட்டின் அடிப்படையில, மக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய அடிப்படையில, அவர்களை குண்டு குளிக்கக்கூடியதனுடைய அடிப்படையில ஒரு தளத்தை கட்டி எழுப்ப முயற்சி செய்கின்றான். நாம என்ன செய்யணும், அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்ற அடிப்படையில, உலக மக்கள் அனைவருக்கும் இந்த உலகத்திலே நன்மை செய்யணுங்கிற அடிப்படையில, அவர்கள் இந்த வாழ்க்கைக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலே நன்மையிலே அவங்க இருக்கணும், அங்கேயும் வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில நம்முடைய பணிகள் உறுதியோடும் விவேகத்தோடும் தொடரப்பட வேண்டும் என்று சொன்னால், இது மாதிரியானவைகள்லாம் பார்க்கிறதுக்கு அபூஜையில் அவன் சார்ந்த அபுலஹப் கூட்டம் எல்லாம் பார்க்கிறதுக்கு ஒரு பிரம்மாண்டமா தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடினால் நம்மளுடைய இந்த வெறும் உறுதியை பார்த்து வேறில்லாத மரங்களாக சாய்த்து விடுவான். அப்படி சாய்க்கிற காலம் ரொம்ப அருகில் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொண்டு, நமக்கு திருமறை குர்ஆனும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டக்கூடிய வழி என்னவோ அந்த வழியில ஏதோ வந்தோம், கேட்டோம், அதோட போயிட்டோம், முடிஞ்சு, நல்லா இருந்துச்சு, 4 பேருக்கு சீடியை போட்டு கொடுங்க, இதனால என்ன பிரயோஜனம் இருக்குன்னு கேட்டேன். நாம் கேட்டவர்கள் அதை எந்த வகையில் நடைமுறைப்படுத்துறோம், நம்ம அடிப்படையில அந்த காரியத்துக்கு இறங்கி இருக்கிறோமா? ஒரு முஸ்லீம் இல்லாத ஆள்கிட்ட போய் நாங்க என்ன செய்கின்றோம், அடிப்படை என்ன என்பதை விளக்கி சொல்ல முயற்சி பண்ணி இருக்கிறோமா? நம்ம ஊர்காரன் சொந்தக்காரன் இன்னும் கூட கபூர்ல முட்டி விழுந்துகிட்டு இருக்கிறவன்ட்ட உண்மையான மார்க்கத்தை சொல்ல முயற்சி செஞ்சிருக்கிறோமா? அதை சொல்ற தைரியம் இருக்கா? நம்ம வீட்டுல குடும்பத்தார்கள்ட்ட நிறைய பேர் இன்னும் அல்லாஹ்வையும் அவனுடைய ஆற்றலையும் வல்லமையும் சக்தியும் ஒருமையும் விளங்காம இருக்கிறாங்களே, அவங்கள்ட்ட சொல்ல முயற்சி செய்திருக்கிறோமா? இந்த முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளாமல்
செய்யப்படும் எந்த காரியமும், எந்த வேலையும், எந்த முயற்சியும், எந்த பலனையும் எந்த காலத்தையும் அளிக்காதுங்கிறத உணர்ந்து அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காட்டக்கூடிய வழியில இதற்கான எதிர்ப்புகளையும் பதிவுகளையும் நாம் செய்வோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் வெற்றி பெறுவோம். அத்தகைய வெற்றி பெறக்கூடிய கூட்டத்தினராக வல்ல ரஹ்மான் உங்களை என்னை மாக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்